முந்தின நாட்களில் ஊழியக்காரர்கள் மீட்டிங் நடத்தினாங்கன்னா அதில் பெரும்பாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் போதிப்பார்கள். அவருடைய சாட்சி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை உபதேசிப்பார்கள். அந்த பிரசங்கங்கள் தான் தொடர்ந்து நடக்கும். கொஞ்ச நேரம் பாடல்கள் பாடப்படும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த நாட்களில் அந்த மாதிரி பிரசங்கங்கள் பண்ணதுனால ஜனங்கள் உணர்வடைந்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தார்கள். அவர்களுக்கு பிரயோஜனமாக அது இருந்தது, ஜனங்களை நன்றாக வழி நடத்தினது. ஆனால் இன்றைய நாட்களில் அப்படி இல்லை. எங்கே பார்த்தாலும் ஆராதனை, பாட்டு, ஒர்ஷிப்பு, கான்சர்ட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து வேதம் தெளிவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஜனங்கள் என்னை உதடுகளினாலே துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு விலகி தூரமாக இருக்கிறது. அப்புறம் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாக ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுது. அந்த வீணான ஆராதனைங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ ஏன் அதாவது சொல்கிறாரு அப்படின்னா, உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயம் ரொம்ப தூரமாக இருக்குன்னா வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை அவங்களுக்கு இல்லை, வசனத்தின்படி வாழணுங்கிற எண்ணம் இல்லை, வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை, அதுக்கான நேரமும் ஒதுக்கிறது கிடையாது. சும்மா அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே கான்சர்ட் நடத்திக்கிட்டே இருந்தால் இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகள், அதாவது வேத வசனத்தை போதிக்காமல் எப்படியும் வாழலாம், ஆராதித்தால் போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நடத்துகிறதுனால, வேத வசனத்தை சரியாக போதிக்காமல் அதை திரித்து போதிக்கிறதுனால அங்கே 6வது வசனம் சொல்லுது, உங்கள் பாரம்பரியங்களினால், மனுஷனால் கட்டமைக்கப்பட்ட அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது பாரம்பரியமாக மாறிடுது. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கு வேத வசனத்தை விட்டு விடுகிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பாரம்பரியங்களினால என்னுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குனீர்கள், வேதத்தை நீங்கள் புறம்பே தள்ளினீர்கள், எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள். அந்த வீணான ஆராதனை இன்றைக்கு எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அப்படி அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நம்ம இருக்கணும், வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்பது தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 நம்ம வாசிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும், வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. அதை விட்டுட்டு நம்ம வீணாய் ஆராதிக்கிறவர்களாக அல்ல, புத்தியுள்ள ஒரு ஆராதனை ஆராதிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.